ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அருண் கலை கார்டன். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, குளித்துறையில் நாங்கள் நர்சரி கார்டன் விசிட் பண்ணியிருந்தோம். ஸோ அந்த நர்சரி கார்டனில் வந்து என்னென்ன வகையான பிளான்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறத தான் பார்க்க போகிறோம். இந்த ஸ்ரீலக்ஷ்மி நர்சரி கார்டனை தான் நாங்கள் ஃபஸ்ட்டு விசிட் பண்ணோம். அந்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பூச்செடி இருக்குது, பழச்செடி இருக்குது, இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் தான் நம்ம வரிசையாக பார்க்க போகிறோம். ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோவை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனாக வரும். அப்போ தான் நீங்கள் என்னோடய வீடியோஸ்லாம் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், வீடியோக்குள்ளே போகலாம். இப்போ வந்து நம்ம நர்சரி கார்டனோட என்ட்ரன்ஸில் நின்றுட்டுருக்கோம். ஸ்ரீலக்ஷ்மி நர்சரி கார்டன் குளித்துறை, கோர்ட் ரோட் குளித்துறைன்னு போட்டிருக்காங்க. அது ரொம்ப பழைய போர்டுனால ரொம்ப கிளியராக அக்யூரேட்டாக தெரியலை. ஸ்டார்டிங்கில் போய் நான் என்னென்ன பிளான்ஸ் எல்லாம் இருக்குது அப்படிங்கிறதெல்லாம் பார்த்துட்ருக்கேன். எதனால் நாங்கள் வந்து குளித்துறை நர்சரி கார்டன் விசிட் போயிருந்தோன்னா, நமக்கு வந்து ஆடி மாதம் வரப்போகுது. அப்போ வந்து வாவலி பொருட்காட்சி வரும். அப்போ வந்து இந்த பிளான்ஸ் எல்லாம் வந்து புதிய புதிய பிளான்ஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ வந்து இப்போவே ஸ்டார்ட் ஆகிருக்கும். அப்போது வந்து ஒரு வீடியோவை கவர் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்காக தான் போயிருந்தோம். பட் வந்து கொஞ்சம் பிளான்ஸ் தான் வந்திருக்குது, நிறைய பிளான்ஸ் எல்லாம் வரல. இந்த மாதிரி இந்த ரெட் கலரில் குட்டி குட்டி பட்டன் ரோஸ், ஆரஞ்சு கலரு இந்த மாதிரியெல்லாம் இருந்துச்சு ஸ்டார்டிங்கில். அப்புறமா வந்து செம்பருத்தி வச்சுருந்தாங்க, கலர் கலராக இருந்துச்சு. கொஞ்சம் கலர் தான் பூ பூத்துருந்துச்சு. ஸோ வந்து நம்ம வேறு என்னென்ன கலர்லாம் இருக்குது அப்படிங்கிறத அக்யூரேட்டாக பார்க்க முடியாது. அப்புறம் தேக்கந்தை வச்சுருந்தாங்க. அப்புறமா இந்த வயலட் கலரில் பூ பூக்கிற பிளான்ட். இதில் வந்து 2 கலர்ஸ் இருக்குது, பியோர் வயலட்டு, அப்புறமா வந்து ஒரு பிங்க் கலரும், பிங்க் வித் ஒயிட் கலர் இருந்துச்சு. அப்புறமா தெத்தி செடியெல்லாம் பூ பூத்து இருந்துச்சு. இன்னும் ஒர்க் வந்து இப்போ தான் புல்லெல்லாம் செத்தி ஒர்க்கெல்லாம் போயிட்டுருக்குது. ஃபுல்லாக வந்து ஃபினிஷ் பண்ணலை. இன்னொரு வேறு கலரு செம்பருத்தி, அப்புறமா வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது, நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. ஸோ வந்து அவங்க வந்து இப்போ தான் வந்து கிளியரன்ஸ் பண்ணிகிட்ருக்காங்க. நான் வந்து பார்த்த உடனே இந்த 2 பிளான்ட்டை தூக்கியாச்சு. இது வந்து குட்டி குட்டி பட்டன் ரோஸாக பூ பூக்கிறது. 2ல் வந்து எது பெஸ்ட்டுன்னு சொல்லிவிட்டு என்னோடய ஹஸ்பண்டை கேட்டுட்டு ஒரு பிளான்ட்டை செலக்ட் பண்ணி வச்சாச்சு. 30 rupees தான் ஸ்டார்டிங் ரேட்டே. வந்து ரோஸ் பிளான்ட் எல்லாமே 30 rupees தான் வச்சுருந்தாங்க. அப்புறமா வந்து இதெல்லாம் இன்டோர் கலெக்ஷன் பிளான்ட்ஸ். இந்த பூ வந்து ரொம்ப நாளைக்கு இருக்கும்னு சொன்னாங்க. தாமரைப்பூ மாதிரி குட்டியோண்டு தாமரைப்பூ மாதிரி இருக்குது. இந்த பிளான்ட் வந்து பெர் பிளான்ட் வந்து 200 rupees சொன்னாங்க. ஆனால் வந்து ஒரு பாட்டுக்குள்ளே நமக்கு வந்து 3-4 கன்று வச்சு சூப்பராக அழகாக இருந்துச்சு. அப்புறமா வந்து ஒவ்வொரு இன்டோர் பிளான்ட்ஸும் அவங்க கவரில் வச்சுருக்காங்களா, பாட்டில் வச்சுருக்காங்களா, அதை பொறுத்து ஒவ்வொரு பிளான்ட்டுக்கும் ரேட்டு வேரி ஆகுது. பெரிய பிளான்ட்டு, சின்ன பிளான்ட் அந்த மாதிரி தான். அப்புறமா வந்து உள்ளே வந்து நிறைய பழமர செடிகள்லாம் இருக்குது. நம்ம போக அடுத்தடுத்து பார்க்கலாம். இதெல்லாம் இன்டோர் கலெக்ஷன்ஸ் தான், நிறைய இருக்குது. நம்ம வந்து ஒரு 1 வீக்குக்கு அப்புறமா வர சொன்னாங்க. அப்போ வந்து புதுசாக வெரைட்டி கலெக்ஷன்ஸ் நிறைய வந்திருக்கும். இந்த பிளான்ட்ஸ் எல்லாமே ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணி சூப்பராக வச்சுருப்பாங்க. அப்புறமா வந்து செடி பெப்பர் வந்து வச்சுருந்தாங்க. அது வந்து 60 rupees தான் சொன்னாங்க. சின்ன கவர் 60 rupees. அடுத்து பெரிய பெரிய க்ரோ பேக்குக்கு அடுத்தடுத்த ரேட்டு வேரி ஆகும். அப்புறம் மாமரக்கன்றில் வந்து நிறைய கலெக்ஷன்ஸ் இருந்துச்சு. எல்லாமே பெரிய பெரிய மாமரக்கண்டாக இருந்துச்சு. அப்புறமா இதுவுமே வந்து பெப்பர் தான் ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் தென்னங்கன்று, பெரிய பெரிய தென்னங்கன்று உள்ளே போயிட்டே இருக்கும். உள்ளே நிறைய கலெக்ஷன்ஸ் இருக்குது. இன்னும் அடுத்த ஒரு செக்ஷன் ஃபுல்லாக வந்து இன்டோர் பிளான்ட்ஸ் இருக்குது. ஒரு பக்கம் வந்து இது கொடி வெரைட்டி பெப்பர் இருக்குது. இன்னும் உள்ளே போயிட்டே தான் இருக்குது. இந்த நர்சரி கார்டனை பொறுத்தளவில் வெளியே பார்க்குறதுக்கு வந்து நிறைய பெருசாக இருக்காது, சிம்பிளாக குட்டியாக தான் இருக்கும். உள்ளே போக தான் நிறைய பிளான்ட்ஸ் இருக்கும். இது வந்து நம்ம கப்பன் சாசர்னு சொல்லுவாங்க, அந்த பிளான்ட்டு. அப்புறமா இந்த பூ வந்து நம்ம பிச்சி பூ மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக அழகாக பூ பூத்துருந்துச்சு. இந்த மணக்கவெல்லாம் இல்லை இந்த பூவு, ஆனால் அழகாக இருந்துச்சு. இதில் வந்து குட்டி பிளான்ட்டாக வச்சுருக்காங்க. தெத்தி செடி வந்து நிறைய குட்டி குட்டி பிளான்ட் இருக்குது. அப்புறம் இது வந்து தெத்தி செடி வந்து கொஞ்சம் வளர்ந்த ஸ்டேஜ் தெத்தி செடி. அப்புறம் இது வந்து சப்போட்டா.
சப்போட்டாயிலையுமே சின்ன பிளான்ட் இருக்குது, பெரிய பிளான்ட் இருக்குல்ல, அதுலேருந்து பெரிய சைஸ் வச்சுருக்காங்க. அப்படி ஒரு 3 தரத்தில் வந்து சப்போட்டா இருக்குது. அப்புறமா கொய்யா செடி, குட்டி பிளான்ட்லேயே கொய்யாக்காயோடு இருக்குது. கொய்யாக்காய் செடியுமே வந்து சின்னது பெருசு அப்படின்னு சொல்லிட்டு ஒவ்வொரு தரத்தில் இருந்துச்சு. இப்போ நம்ம பார்த்துட்ருக்கிறது வந்து இருக்கிறதுலே குட்டி பிளான்ட்டு. அப்புறமா இது ஒரு வித்தியாசமாக இருந்துச்சு இந்த பிளான்ட்டு. இந்த பூ வந்து டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு. இதுவுமே நிறைய பிளான்ட் இருக்குது. அப்புறமா இது வந்து அடுத்தது வந்து தெத்தி செடியில் வந்து இந்த குத்து வெரைட்டி உண்டுல்ல, இப்போ ரொம்ப பெரிய செடியாக வளராமல் மினிமம் அந்த வெரைட்டி, அதுவும் நிறைய பிளான்ட் இருக்குது. எல்லாமே தெத்தி செடி மிக்சிங்கில் இருக்குது. எல்லா கலெக்ஷன்ஸ், எல்லா கலரு, ஒயிட்டு, பிங்கு, ரெட்டு, எல்லோ அப்படின்னு சொல்லிட்டு வச்சுருந்தாங்க. அப்புறம் இது வந்து ஃபஸ்ட்டு நம்ம என்ட்ரன்ஸில் பார்த்த செம்பருத்தி எல்லாம் வந்து குட்டி குட்டி செம்பருத்தி செடி. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா வளர்ந்த செம்பருத்தி செடி. அப்புறம் அத்தி செடி வச்சுருக்காங்க. ஒரு கொஞ்சம் பிளான்ட் தான் இருக்குது அத்தி செடி. அப்புறமா வந்து இது வந்து சம்பங்கி, நம்ம மாலை கட்டுவாங்கள்ல, முன்னாடியெல்லாம் கல்யாணத்துக்கெல்லாம் இந்த சம்பங்கி பூவில் தான் மாலை கட்டுவாங்க. அந்த சம்பங்கி பிளான்ட் இருக்குது. அப்புறமா வந்து மல்லிகையில் வந்து நார்மல் மல்லி, அடுக்கு மல்லி, குண்டு மல்லின்னு சொல்லிட்டு அதில் ஒரு 2-3 கலெக்ஷன்ஸ் வச்சுருக்காங்க. மல்லிகை செடியிலேயே வந்து குட்டி பிளான்ட் இருக்குது. அது வந்து 30 ருபீஸ். அதுக்கு அடுத்தது பெரிய பெரிய பிளான்டெல்லாம் அது பிளான்ட்டை பொறுத்து ரேட்டு வேரி ஆகும். இனி ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் இன்னும் இனிதான் வேறு நிறைய வரும்னு சொன்னாங்க. இந்த ரோ ஃபுல்லாகவுமே மல்லிகைப்பூ செக்ஷன் தான். அப்புறமா இது வந்து கொஞ்சம் பெரிய பிளான்ட்டு. இது வந்து பெர்மனெண்ட்டாக அங்கே நட்டு வச்சுருக்கிறது தான். இது வந்து பூ பூத்து அழகாக இருந்துச்சு. ஸோ அதையும் கவர் பண்ணிட்டோம். அப்புறமா நந்தியாவட்ட மினி வெரைட்டி பெரிய பிளான்ட்டு. இதுலேயுமே குட்டி குட்டி பிளான்ட்டு தனியாக க்ரோ பேக்கில் இருக்குது. அப்புறம் பிச்சி செடியெல்லாம் பதியம் போட்டு இப்போ தான் அந்த கவர்லேருந்து ரிமூவ் பண்ணி வச்சுருக்காங்க, க்ளோஸ் பண்ணி வச்சுருந்ததுலேருந்து. அப்புறமா இங்கேயும் கொஞ்சம் இன்டோர் பிளான்ட்ஸ் எல்லாம் இருக்குது. இதெல்லாம் கொஞ்சம் நல்லா பெரிய பெரிய பிளான்ட்ஸு, நிறைய கலெக்ஷன்ஸ் அப்படி மிக்சிங்கில் இருக்குது. அப்புறம் இது ஒரு வெரைட்டி பிளான்ட். இதில் வந்து அழகாக ஒரு பூ பூக்கும். நம்ம வந்து இனி ஒரு 1 வீக்குக்கு அப்புறம் சொன்னாங்கள்ல, அப்போ போனோன்னா வாவலி பொருட்காட்சிக்கு வந்து கார்டன் எல்லாம் வந்து ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணுவாங்க. அப்படி ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்கும் போது பார்க்க இன்னும் சூப்பராக செமையாக இருக்கும். நிறைய நியூ கலெக்ஷன்ஸ் எல்லாம் வந்திருக்கும். ஸோ அப்போ நாங்கள் போகும்போது அடுத்த அப்டேட் கொடுக்குறோம். இங்கே குளித்தலில் வந்து நாங்கள் வந்து வரிசையாக எல்லா நர்சரி கார்டனையும் விசிட் பண்ணோம். அடுத்தடுத்த வீடியோவில் அடுத்தடுத்த நர்சரி கார்டன் வரும். ஸோ வீடியோவை மறக்காமல் பாருங்கள். பார்த்தீங்கன்னா தான் உங்களுக்கு அடுத்தடுத்த அப்டேட் தெரியும். அடுத்தடுத்த நர்சரி கார்டனில் என்னென்ன வகையான பிளான்ஸ் இருக்குது, எப்படியெல்லாம் ரீஅரேஞ்ச்மெண்ட்ஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தெரியும். நீங்களும் வரும்போது எந்த நர்சரி கார்டன் பார்த்துட்டு வாங்குறதுக்கு உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பிளான்ட்ஸ் எல்லாம் வாங்குறதுக்கு. அப்புறம் வந்து இது மூங்கில் செடி பெருசு இருந்துச்சு. அப்புறமா வந்து ரோஸ் கலெக்ஷன்ஸ் எல்லாம் பெரிய பாட்டில் உள்ளதெல்லாம் இங்கே பின்னாடி வச்சுருந்தாங்க. மழையினாலேயே என்னன்னு தெரில, எந்த நர்சரிக்கு போனாலுமே ரோஸ் பிளான்ட்ஸ் எல்லாம் கொஞ்சம் டல்லாக தான் இருந்துச்சு. அப்புறமா வந்து ஒயிட் கலரு ஒத்த செம்பருத்தி. அப்புறமா வந்து இது கேசவர்த்தினி பூ பூத்துருக்குது. அழகாக சூப்பராக பூ பூத்துருக்குது. இதெல்லாம் சும்மா தரையில் தான் இருக்குது. அப்புறமா வந்து இது ஒட்டு மாங்காய், சின்ன மாமரத்தில் மாங்காய் காய்ச்சி இருந்துச்சு. அப்புறமா நம்ம ஃபஸ்ட்டாக பார்த்தா அதே இன்டோர் பிளான்ட்டு தான். அதை விட்டுட்டு வர மனசே இல்லை. 200ன்னு சொன்னாங்களா, அதனால் கொஞ்சம் யோசித்தேன்.
நெக்ஸ்ட் டைம் பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு விட்டுட்டேன். ஒரு வழியாக நாங்கள் வந்து இந்த நர்சரி கார்டனில் வந்து இந்த ஒரே ஒரு பிளான்ட் தான் வாங்கினோம். நல்லா ஹெல்த்தியாக அழகான பிளான்ட்டு. நமக்கு எப்போவுமே இந்த பட்டன் ரோஸை பொறுத்தளவில் எப்போவுமே நமக்கு நிறைய பூ தரும். ஸோ அதனால் வாங்கியாச்சு. இந்த வீடியோ எப்படி இருந்துச்சு அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். ஜெர்பரா பிளான்ட் வந்து 60 ருபீஸுக்கு வச்சுருந்தாங்க. ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் வீடியோ லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் மீட் பண்ணலாம். அது வரைக்கும் பை. ஹாப்பி கார்டனிங்.